ஸ்பைடர் சீசன். என்னது ஸ்பைடர் சீசனா? நம்ம நாடுகள்ல இருந்து வெளிநாடு வரைக்கும் எவ்வளவோ வகையான சீசனை பார்த்துருப்போம். அதாவது வெவ்வேறு வகையான காலநிலைகளை பார்த்துருப்போம். ஆனா ஸ்பைடருக்குனே சீசன் இருக்குன்னா நம்ப முடியலங்க. ஆமாங்க, எட்டுக்கால் பூச்சி சீசன் தான். இது எங்க இருக்குன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் தான் இந்த எட்டுக்கால் பூச்சி சீசன் இருக்குது. இது எப்ப நடக்குதுன்னா கோடை காலம் முடியிற காலத்துல இருந்து இலையுதிர் காலம் மாறுறப்ப எட்டுக்கால் பூச்சி சீசன் தொடங்குது. கனமழை ஏற்படுறதாலும் வெள்ளம் ஏற்படுறதாலும் முன்கூட்டியே இல்லைன்னா அந்த காலகட்டத்திலேயே உயரமான இடத்துக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இயற்கையாகவே தூண்டுது. இது எது மாதிரியான இடத்துக்கு போகுதுன்னா மரங்கள் தாவரங்கள் சாலையோரத்தில் இருக்கிற பகுதியில வலைகளை உருவாக்கி பாதுகாத்துக்குது. இதை நீங்க பாக்குறப்ப பனி படர்ந்து இருக்கிறது போல இருக்குமா? அந்த காலகட்டத்தில் முதன்மையான உணவுகள்லாம் செழித்து வளர்றதுனால அதிகமான ஸ்பைடர்களை உருவாக்க வழிவகுக்குது. ஆஸ்திரேலியாவில் ஸ்பைடரோட இனங்களோட மொத்த எண்ணிக்கை சுமார் 10,000ன்னு சொல்றாங்க. ஆனா 3600 இனங்கள் மட்டும்தான் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் புதுசா இனங்கள் காணப்படுறது மட்டும் இல்லாம இதுல சில ஸ்பைடர்களுக்கு ரொம்ப விஷம் அதிகமா இருக்குது. சிட்னி புனல், வெப் ஸ்பைடர், ரெட் பேக் ஸ்பைடர், ஹெக்ஸ்டாத்தெலிடே கூட்டத்தில் இருக்கிற ஸ்பைடர் வகைகள்லாம் ரொம்ப விஷம் அதிகமான ஸ்பைடர்கள்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப பிரச்சனையான விஷயம் என்னன்னா ரெட் பேக் சிலந்திகள் தான் நகர்ப்புறத்துகள்லையும் தோட்ட கொட்டைகள்லையும் படிக்கட்டுலையும் மரக்கட்டைகள்லையும் நீச்சல் குளங்கள்லையும் மக்கள் நடமாடுற பகுதிகளில் கூட அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பைடர் பற்றின முழு டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.